ஆம்பூர் கலவரம் காரணமாக சொல்லப்படும் பவித்ராவிடம் போலீஸ் பல மணி நேரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆம்பூரை சேர்ந்த பழனி என்பவரின் மனைவி பவித்ரா காணாமல் போன வழக்கில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட ஆம்பூர் இளைஞர் ஷமீல் அகமது கடந்த 26ஆம் தேதி சென்னையில் உயிரிழந்தார். இதை கண்டித்தும் அவரது உயிரிழப்புக்கு காரணமான காவல்துறையினர் மீது வழக்கு பதிவு செய்ய கோரியும் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் கலவரம் வெடித்தது. இதில் போலீசார் உட்பட பொதுமக்கள் பலர் காயமடைந்தனர். பொதுமக்களின் சொத்துக்களும் சூறையாடப்பட்டதோடு போக்குவரத்து வாகனங்களும் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் 130க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஷமீல் அகமது வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வரும் நிலையில் வேலூர் மாவட்டம் வள்ளிமலை அருகே காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த பவித்ராவை நேற்றிரவு தனிப்படை போலீசார் சென்னையில் கண்டுபிடித்தனர். அவரை ராணிப்பேட்டை மேல்பாடி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற போலீசார் இத்தனை நாள் தலைமறைவாக இருந்ததற்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பவித்ராவிடம் நடந்து வரும் விசாரணை குறித்து கூடுதல் விவரங்களை எமது வேலூர் செய்தியாளர் ஜான் பிரிட்டோவிடம் தொலைபேசியிடம் கேட்கலாம். ஜான் பிரிட்டோ, சொல்லுங்க, பவித்ராவிடம் நடந்து வரும் விசாரணை விவரங்களை விரிவாக சொல்லுங்க. அதாவது பாத்தீங்கன்னா கடந்த 27ஆம் தேதி ஆம்பூரில் பெரிய அளவிலான ஒரு கலவரம் ஏற்பட்டது. இந்த கலவரத்துக்கு முக்கிய காரணமாக கருதப்படுபவர் பவித்ரா. அதாவது பவித்ரா இன்று அதிகாலை சென்னை அம்பத்தூரில் உள்ள ஒரு விடுதியில் தங்கியிருக்கும் போது சுற்றி வளைத்து காவல்துறையால் பிரிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது பவித்ராவிடம் வேலூர் அருகே மேல்பாடியில் முதற்கட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. தற்பொழுது வேப்பங்குப்பம் பகுதியில் 2ஆம் கட்ட விசாரணைக்காக பவித்ரா அங்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அங்கு எஸ்பி தலைமையிலான காவல்துறையினர் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அனிதா, ஜான் பிரிட்டோ, பவித்ரா பிடிபட்டுள்ளது இந்த வழக்கில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? தற்போது சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரிக்கப்பட்ட இந்த வழக்கில் மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக கருதப்படுவது பவித்ரா. ஏன் என்று கேட்டால் இந்த வழக்கில் முக்கியமான திருப்பு முனையாக பவித்ரா அமைந்திருக்கிறார். இந்த வழக்கில் பவித்ரா காணாமல் போனதாக தன்னுடைய கணவர் பழனி அளித்த புகாரின் அடிப்படையிலே மார்ட்டின் பிரேம்ராஜ் இந்த வழக்கை விசாரித்திருக்கிறார். இதன் அடிப்படையில் என்றால் பவித்ராவுடைய அந்த காணாமல் போன இந்த வழக்கு தான் இந்த வழக்குக்கு ஒரு முக்கியமான மையப்புள்ளியாக கருதப்படுகிறது. தற்போது பவித்ரா பிடிபட்டுள்ள இந்த நிலையில் தற்போது மேற்கொண்டு இந்த வழக்கில் கொலைக்கான காரணம் என்ன, தாக்குதலுக்கான காரணம் என்ன மேற்கண்ட பல உண்மைகள் வெளியாக வாய்ப்புள்ளது. அனிதா, ஜான், இந்த வழக்கின் பின்னணி குறித்த தகவல்களை விரிவாக சொல்லுங்க. அனிதா, இந்த வழக்கில் கடந்த 24ஆம் தேதி பவித்ரா காணாமல் போயிருக்கிறார். கடந்த 26ஆம் தேதி, அதாவது 5ஆம் மாதம் 24ஆம் தேதி பவித்ராவின் கணவர் பழனி என்பவர் பள்ளிக்கொண்டா காவல் நிலையத்தில் மார்ட்டின் பிரேம்ராஜ் என்ற காவல் ஆய்வாளர்கள் புகார் ஒன்று அளித்திருக்கிறார். அந்த புகாரில் பார்த்தோம் என்றால் ஆம்பூரை சேர்ந்த ஷமீல் அகமது தன்னுடைய மனைவியை கடத்தியிருப்பதாகவும் அவரிடமிருந்து தன்னுடைய மனைவி திரும்படி இந்த புகாரை அளித்திருக்கிறார். இதன் பெற்றுக்கொண்ட மார்ட்டின் ஆய்வாளர் கடந்த 15ஆம் தேதி ஷமீல் அகமதுவை பள்ளிக்கொண்டா காவல் நிலையத்துக்கு அழைத்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். பிறகு 19ஆம் தேதி 6ஆம் மாதம் 19ஆம் தேதிக்கு விசாரணை முடித்து ஷமீல் அகமதை அவருடைய பெற்றோரிடம் அனுப்பியிருக்கிறார். வீட்டுக்கு சென்ற ஷமீல் அகமது அதிகப்படியான உடல்நல குறைவால் சென்னை மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். 26ஆம் தேதி சரியாக மாலை 5:30 மணி அளவில் ஷமீல் அகமது உயிரிழந்தார். இந்த உயிரிழப்புக்கு காரணம் காவல்துறையினர் என்று கூறி கடந்த 27ஆம் தேதி ஆம்பூரில் பெரிய அளவிலான ஒரு போராட்டம் நடைபெற்றது. போராட்டம் கலவரமாக மாறியது. இந்த கலவரத்தில் கிட்டத்தட்ட 30 காவல்துறையினர், 10 பொதுமக்கள் என பல்வேறு பொதுமக்களுடைய பொருட்கள் சூறையாடப்பட்டன. இந்த வழக்கு தற்போது சிபிசிஐடி காவல்துறை விசாரிக்கப்பட்டு வந்தது. இந்த பிரச்சனையில் மையப்புள்ளியாக கருதப்பட்ட பவித்ரா, அதாவது இந்த வழக்குடைய தொடக்கம் பவித்ரா தான். கிட்டத்தட்ட 42 நாட்களாக தலைமறைவாக இருந்த பவித்ரா தற்போது பிடிபட்டிருக்கிறார். தற்போது அவரிடம் வேப்பங்குப்பம் காவல் நிலையத்தில் எஸ்பி அவர்கள் வீடியோ பதிவு விசாரணை வீடியோ பதிவு செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் வேலூரில் உள்ள நீதிபதியினுடைய வீட்டில் ஆஜர்படுத்தப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. அனிதா, ஜான் பிரிட்டோ, உங்கள் தகவல்களுக்கு நன்றி.